கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாலை நேர பொழுதிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்மை துதித்து போற்றவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் நீர் என் வாழ்க்கையில் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களிலே ஆண்டவரே விசேஷமாக சிறப்பு வெள்ளிக்கிழமை போன்ற இந்த ஆராத நாட்களிலே நாங்கள் எங்களை ஒரு முறை கூட சீர்திருத்தி தூக்கி பார்த்து ஆண்டவரை சரி செய்து கொள்ள வேண்டியதை சரி செய்து உம்முடைய சிலுவையை நோக்கி நாங்கள் இன்னும் நெருக்கமாய் வரவும் வளரவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளில் பாடுகிற பாடல்கள், வேத வசனங்கள், உம்முடைய வேத வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தனை கிருபை செய்வீராக. துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலாக பாடலின் 103 நாம் பாடுவோம். Amen.
நாம் நின்ற வண்ணமாக கடவுளை தொழுவோம். காலை மாலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபை ஆயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபை ஆயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபை ஆயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவ அறிக்கை. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதபாடம் மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. 10 தோழியர் உவமை. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம்.
மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதியுடையோர். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடே எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலன்களில் எண்ணெயும் எடுத்து சென்றார்கள். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவு, இதோ மானிட மகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையோர் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவருடைய திருமண மண்டபத்திற்குள் புகுந்தனர். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியர்கள் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடுங்கள் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த நாளிலும் கூட தபசு நாட்களின் 2வது வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை வேளையில் நமக்கு தேவ செய்தியை கொடுப்பதற்காக நம்மளுடைய பேராயத்தில் PROவாக இருக்கின்ற திரு ஜான்சன் ராஜதுரை ஐயா அவர்களை நம்மளுடைய ஆயர் சார்பாகவும் திருச்சபையாரின் சார்பாகவும் வரவேற்கின்றோம். இப்பொழுது ஐயா அவர்கள் நமக்கு தேவ செய்தியை அளிப்பார்கள். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே நாங்கள் சிறு கூட்டமாய் கூடி உம்முடைய ஆலயத்திலே உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நீ கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சிறப்பு வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சிலுவையின் அருகிலே வரவும் உம்முடைய சிலுவை சொல்லுகிற சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே சுவாமி, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே லீதியாள் என்னும் பெண்மணி ஆற்றங்கரை ஓரத்திலே இரத்தாமரம் விற்று கொண்டிருக்கும் பொழுது பவுல் சொல்லிய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார் என்று வாசிக்கிறோமே. அப்படியே இங்குள்ள பெண்கள் ஒவ்வொருடைய கண்களையும் ஆண்டவரே காதுகளையும் நீ திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எம்மாவு சீஷர்கள் மத்தியிலே நீ கடந்து போகையிலே வேத வாக்கியங்களை விளங்க சொல்லும் பொழுது, இவன் நம்மோடு கூட வேத வாக்கியங்களை பேசும்போது நம் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய விசுவாசத்தில் வெவ்வேறு நடைபோட கர்த்தர் கிருபை செய்வராக. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுக்கு ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உங்களுக்கு பிரீதியாக இருப்பதாக. ஆமேன்.
கொஞ்ச நாள் இடைவெளிக்கு பிறகு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே நான் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பேராயத்திலிருந்து வருவதனாலே பேராய குடும்பத்தின் சார்பாக, பேராயத்தினுடைய அலுவலர்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னோட மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மாலை நேர ஆராதனை வேலையிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பாரலி என்னை அழைத்த அன்பு ஆயர் அவர்களுக்கும், அவளோடு இணைந்து பணியாற்றுகின்ற செயலர், பொருளர் மற்றும் திருச்சபையினுடைய பெரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் ஐக்கிய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ப்பூரில் ஒரு அரண்மனையில் நிறைய காவலர்கள் அந்த அரண்மனை சுற்றி பாதுகாத்து வந்தார்கள். ராஜாவினுடைய கட்டளைப்படி அங்கே 24 மணி நேரமும் அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் போல சிறப்பாக அந்த அரண்மனையை சுற்றி பாதுகாத்து தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு வந்திருக்கும் பொழுது காலையிலே ஒரு சோல்ஜர் அல்லது ஒரு செக்யூரிட்டி அந்த பணியாற்றின பாதுகாப்பு பணியில் இருந்த ஒருவர் ஓடி ராஜாவினிடத்தில், ஐயா ஒரு விஷயம் உங்களோட சொல்லணும் அப்படின்னாரு. என்னப்பா, என்ன விஷயம் சொல்லுங்கன்னார். நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னார். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? அப்போ அந்த காவலாளி சொன்னாரா, ஆண்டவரே, ராஜாவே, நம்முடைய எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் வஞ்சகமாக அரண்மனையில் புகுந்து உங்களை கொன்று போட்டுவிட்டதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னார். உங்களை சாகடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கனவு கண்டேன், எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, பயமாயிடுச்சு அப்படி சொன்னாராம். ராஜா ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்டுட்டு மந்திரியை கூப்பிட்டு, இவனை வேலையிலேருந்து எடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். இவனை வேலையிலேருந்து வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டான். நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இந்த கதையை கேட்கும்போது. ஆமான்றாங்க ஒரு சிஸ்டர். காவலாளி எப்போ கனவு வந்துச்சு? தூங்கும் போது கனவு வந்துச்சு. காவலாளி ஷுட் நாட் ஸ்லீப், இல்லை வாட்ச்மேன் தூங்கக்கூடாது. அவனுடைய அரண்மனையை தொடர்ந்து மிகுந்த பலத்தோடு, மிகுந்த ஒரு சேஃப்டியோடு அதை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். அவர் தூங்கும் போது ஒரு கனவு வந்துச்சு. கனவுல ராஜா இறந்து போன மாதிரி ஒரு செய்தின்றத அவர் போயிட்டு ரொம்ப அக்கறையாக உணர்வோடு போயிட்டு ராஜாட்ட சொல்லும் போது ராஜா சொன்னார், இவனை வேலை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்கன்ட்டு. ஏன்னா செக்யூரிட்டி வேலையில் இருக்க ஆள், சேஃப்டியில் இருக்க வேண்டிய ஆள் பாதுகாப்பு கருதி தூங்கக்கூடாது அப்படின்றது இந்த சின்ன கதையிலேருந்து ஒரு மெசேஜ். இன்றைக்கி வாசி கேட்ட அந்த வேத பகுதி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1-10 வசனம் இல்லை, 10 கன்னிகைகளை பற்றி ஒரு சின்ன ஒரு அருமையான உதாரணத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் தூங்கும் முன்பாக முதல் வசனத்தில், பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்கும். அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட், இந்த ஒரு கதை பேரபிள் ஆண்டவர் சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யம் இங்கே இறங்கி வரும்பொழுது என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை மனதில் வைத்து அவர்களோடு கூட பேசுவதாக இங்கே ஒரு கமெண்ட்ரியிலே ஒரு ஆசிரியர் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே இந்த பூமியில் வரும்பொழுது எப்படி இவர்கள் எதிர்கொண்டு போகிறார்கள், எத்தனை பேர் போனாங்க, எப்படி இருந்தாங்க, இதனோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்றத சின்ன ஒரு இன்ஸ்டன்ட்டில் அவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த 10 கன்னிகளை பற்றி சொல்லும்போது டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய காரியம், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, மணவாளனை சந்திப்பதற்காக எதிர்கொண்டு ஆயத்தப்பட்டு போனார்கள். போன இடத்துல அவர் வருவது லேட்டானதுன்றதால அவர்கள் கால தாமதத்தினாலே அங்கே காத்திருந்தார்கள். காத்திருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டாங்க. வசனம் அப்படி தானே சொல்லுது இல்லை? அது முடித்தோடனே நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம்
அங்கே வருகிறதை பார்க்கும். 6ஆம் வசனத்தை யாரா வாசியுங்கள். அர்த்தம் தேங்க்யூ. போதும். இவங்க கொஞ்சம் டயர்டில் உறங்கிட்ட பிறகு மணவாளன் வருகிறார் என்று சொன்ன பிறகு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எழுந்துட்டு தங்களை ஆயத்தப்படுத்த அவர்கள் முயல்கிறார்கள். அந்த தொடருடைய விஷயங்களால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க என்ன பண்ணாங்க, கூட ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்பதற்கு தேவையான அடிஷ்னல் சப்போர்ட் எண்ணெயை அவங்க கொண்டு வரல. மற்ற புத்தி உள்ள ஸ்திரீகள் 5 பேரும் கொண்டு வந்திருந்தார்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு, தொடர்ந்து மணவாளன் வருகையிலே அவர்கள் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அவங்கள எல்லாரையும் உள்ளே வர சொல்கிறாரு. அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த மன விருந்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போவதாகவும், எண்ணெய் இல்லாதவர்கள் வேறு இடத்துல போயிட்டு வாங்கிறது பதில் இவங்ககிட்டே கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, நாங்களே ஊற்றிட்டு மணவாளன் கூட வந்துடுறோம் அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் போதுமாக அதை பிடிக்க நாங்கள் ஷேர் பண்ணி கொடுக்க முடியாது, வேணா போயிட்டு அங்கே கடையில் வாங்கிடுங்க, வியாபாரத்தில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு அது போயிட்டு வந்து ஃபெயிலியராக முடிகிறது அந்த இடத்துல நாம் பார்க்குறோம். 10ஆம் வசனத்தை யாரா வாசியுங்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தார்கள். அதுக்கு பின்னாடி எண்ணெய் வாங்கிட்டு வந்தவங்க வந்து தட்டும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழுத்திருங்கள் என்று சொல்லி முடிக்கின்ற இந்த ஒரு பேரபிள், இந்த ஒரு கதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன சத்தியத்தை விளங்குகிறது, நம்ம என்ன விஷயங்களெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த மாலை வேளையில் இங்கே வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 10 பெண்மணிகள், இதை குறிப்பாக கன்னிகைன்னு சொல்லியிருக்காங்க, பட் இதை திருச்சபையை மொத்தமாக எடுத்துக்கொண்டு நம்ம பார்ப்போம்னால், இந்த 10 கன்னிகைகளுமே பொதுவான அவங்ககிட்ட இருந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் தீவெட்டியில் வைத்திருந்தார்கள், மணவாளனை வரவேற்பதற்காக எதிர்கொண்டு போனார்கள். தாமதமாகிறது என்று இரு குழுவினருக்கும் அறிவிக்கப்பட்டது. வருகையின் சத்தம் கேட்டது, ஆயத்த பாடல் சத்தம் எல்லாம் கேட்டது. பட் ஃபார்ச்சுனேட்லி புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்க அடிஷ்னலாக தேவைப்படும் அந்த ஆயிலை வைத்திருந்தார்கள். அதனால அவர்கள் விளக்கை கொளுத்து மணவாளனுடைய வருகையிலே போய் சந்தித்து அவரோட கூட போனாங்க. இல்லாதவர்கள் அங்கே நான் அறியேன் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புறதை பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்பொழுது அவரோடு கூட அந்த விருந்திலே பங்கு கொள்ள இருக்கின்ற தகுதியாக இருக்கிற மக்களை குறித்து சொல்லுகின்ற ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் யோசித்திருக்கிறோம். இதை என்ன நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ள போகிறோன்னா, இதில் 3 முக்கியமான ஒரு வார்த்தைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையும், 2வதாக ஆயத்தமாய் இருந்தவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும், 3வதாக அவர்கள் விழித்திருங்கள் என்று சொன்ன ஒரு அந்த கருப்பொருள்களை மையமாக வைத்து உங்களோடு கூட பேசலாம் என்று நினைக்கின்றேன். புத்தியுள்ள கன்னிகைகள் அல்லது புத்தியுள்ள திருச்சபை மக்கள், இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு 200 பேர் 300 பேர் எல்லாருமே ஆண்டவருடைய பேரிலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக ஜேசன் ராஜதுரை, கிறிஸ்டோபர் நெல்சன், நல்ல ஒரு லிடியா, நல்ல ஒரு தெபோரால், மிஸ்டர் ராஜதுரை, அப்படிலாம் நல்ல பேரோடு நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக. ஆனால் அந்த
பிரைமரி ஸ்டேஜை விட்டு புத்தி உள்ள கன்னிகைகளாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் நாளுடைய முக்கியமான கேள்வி. ஆயத்தமாக இருப்பதெல்லாம் என்ன? எடுத்தவள் வாசியுங்கள். சங்கீதம் 5:3. நான் கொஞ்சம் வசனத்தை சொல்கிறேன், கொஞ்சம் கடனை எடுத்து படிக்கலாம். சங்கீதம் 5:3. தேங்க்யூ. காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், நேரமே எழுந்திருந்து வந்து உம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக நான் காத்திருப்பேன். இந்த அதிகாலை ஜெப நேரம், வேத வாசிப்பு, இந்த 2 விஷயத்தை சென்ற முறை வந்தபொழுது உங்களோட பகிர்ந்து கொண்டேன். காலையிலே ஒரு 15 நிமிடமாவது வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பழக்கமுடையவர்கள் நான் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்கி மற்றவங்களை காமிச்சு கொடுத்துறாதீங்க. காலையில் வெறும் 15 நிமிடமாவது என்னால் ஜெபிக்க முடியும், வேதத்தை வாசித்து ஜெபிக்க முடியும். வேதத்தில் ஜெபத்தை குறித்து நிறைய காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதம் 23:5 நமக்கு தெரிந்த வசனம். சங்கீதம் 23:5 என்ன சொல்கிறேன்? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மனப்பாடமாக தெரியும் எல்லாருக்கும். காலையிலே நம்முடைய ஜெப வேலை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. காலையிலே ஒரு 15 நிமிடமாவது, ஏசப்பா ரொம்ப பெரிய ஆள், எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 2025 நாம் இப்படி ஆண்டவர் கேட்டால் நம்ம பதில் எப்படி இருக்கும்? ஆஸ் எ ப்ரீச்சர், ஆஸ் எ இவாஞ்சலிஸ்ட், ஆஸ் எ லே பர்சன், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், காலையிலே 15 நிமிடமாவது வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கிறோமா? நேரம் நமக்கு இல்லையா? யோசித்து பாருங்கள். காலையிலே வேதத்தில் ஜபத்தை குறித்து காலையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. நம்ம சுவிசேஷ பாடங்களில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜபத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவிக்குரிய காரியத்தை கன்னத்தில் வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? இந்த ஜெபிக்கிற பழக்கம், வேத வாசித்த பழக்கம் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்முடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் நல்ல பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நமக்குன்னு ஒரு நல்ல ட்ரெடிஷன் இருக்குது. ப்ளீஸ் திங்க் அபவுட் அவர் ப்ரேயர்ஃபுல் லைஃப். இந்த புத்தி உள்ள கன்னிகை அந்த அடிஷ்னல் எண்ணெய் கொண்டு வந்தாங்கல்ல, அது வேறு எதுவும் இல்லை, அந்த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஆயில். பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கட்டளையே வேத விளக்கு, உங்களுடைய வேத வசனம் எனக்கு கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய வேத வாசிப்பு ஜெப நேரம் எப்படி இருக்குது என்பதை யோசித்து பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொருத்தர் வாசியுங்கள். சங்கீதம் 147:11 வாசியுங்கள். இன்னொரு சங்கீதம் 40:3 வாசியுங்கள். சங்கீதம் 40:3 வாசியுங்கள். தேங்க்யூ. நம்ம வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் நேரத்தில் நமக்கு ஆண்டவர் புது பாட்டை கொடுக்கின்றார். நம்மளை அறியாமல் நம்ம பாடிட்டே இருப்போம். நிறைய நேரங்களில் உங்களுடைய அந்த பாடல் வேலை, அந்த ராகம் அமைப்பெல்லாம் மிக சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ கர்த்தரை துதித்து பாடும் பொழுது இட்ஸ் எ கிரேட்டர் டைம் ஃபார் அஸ். மிக ஒரு பெரிய அருமையான நேரம் அது. ஏசாயா 40:3 இப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 40:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவாந்திர வழியிலே அவருக்கு செவை பண்ணுங்கள். இது we are just preparing the way to come into our life. ஆண்டவர் என்ப இருதயத்துக்குள்ளே அழைப்பதற்காக நாம் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகள், வழியை ஆயத்தப்படுதுங்க. see, commit some time towards to God to invite into your hearts. உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் செயல்படுவதற்கு, உள்ளத்திலே செயல்படுவதற்கு you give way, வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. prepare the way, இடத்தை கொடுங்க ஆண்டவர்கிட்ட, so that you will operate it. நம்ம இடம் கொடுக்காம நிறைய நேரங்களில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று இது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்கலைன்னு சொல்லி நம்ம ஜெபத்தை சொல்லிக்கொண்டே நிறைய நேரில் போகலாம். when you empty your vessel, God can fill with the blessings.
when you empty your vessel, உன்னுடைய பாத்திரத்தை நீங்கள் காலியாக வைக்கும்போது தான் கர்த்தர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். எப்படி இந்த ஆயத்தை பண்ற காரியம் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா 6:3. தேங்க்யூ. அப்பொழுது நாம் அறிவடைந்து ஆண்டவரை பின்பற்றி போவதற்கு அருணோதயம் போல நாம் அவரை பின்பற்றி போவோம். அப்புறம் மழையை போல பின்மாறி முன்மாறி என்ற வாழ்க்கையிலே பொழியும். How far we are close with God? யோசித்து பாருங்க. நீங்கள் வீட்டில் சென்று யோசித்து படித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் உன்னை அறிவேன் அறிவேன் அறிந்து கொண்டேன் அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கலாம். அவரை அறிகிற அறிவை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால என்னுடைய வாழ்க்கை மிக செழிப்பாக இருக்கிறது. இது ஒரு சாட்சி, மிகப்பெரிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனி. when you are close with God, people start love you and respect you. D.L. மூடி என்ற பிரசங்கியார் ஒவ்வொரு முறை வேதத்தை வாசி ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டே அவர் வேதத்தை வாசிப்பாராம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவார். D.L. மூடி என்கின்ற தேவனுடைய மனிதன். அவர் ஆண்டவரால் மிக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட மிக உன்னதமான தேவனுடைய ஊழியர். நம்மளை ஆயத்தப்படுத்துகிற மிக முக்கியமான காரியம் இதுதான். வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவர் சொல்கின்ற அந்த அடிப்படையான காரியங்களை நம்முடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது. ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆமோஸ் 4:12. சத்தமா வாசிங்க. ஆயத்தப்படு ஆயத்தப்படு. நிறைய நேரங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது, நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினா உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. வேதத்தில் நிறைய இடங்களில் நாம் வாசிக்கிறோம். we have to prepare ourselves to meet the God, not only at the second coming of Christ. 2ஆம் வருகையின் போது ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தல. every day you and me has to prepare to meet him in his spirit. தினந்தோறும் காலை வேளையிலே நாம் உட்கார்ந்து நம்முடைய ஜெப நேரத்தை வேத வாசிப்பை நம்ம பண்ணும்பொழுது we are preparing our mind, heart, soul towards God. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஆயத்தப்படுங்கள் ஆயத்தப்படுங்கள் சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. இந்த குறிப்பை நான் பேசும்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வந்தது. எங்களுடைய திருச்சபையில் எங்களுடைய பாஸ்டேட்டில் யாரெல்லாம் ஆராதனை வேலையிலே ஆயத்தமாக எல்லா நிகழ்வுகளிலும் சிறப்பாக பங்கெடுக்க வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து யாராவது ஒருத்தர் சரியா வரல, அவர் ஆயத்தமா இல்லை, அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சி அவர் கொஞ்சம் சங்கடத்துக்குள்ள நடத்தணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஊழியர் என்ன பண்ணுவார், நிறைய ஜெப குறிப்பெல்லாம் சொல்லிட்டு இந்த ஜெப குறிப்பாக அண்ணன் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவார். அவர் ஆயத்தமாக வந்திருக்க மாட்டார்னு அவருக்கு தெரியும். அதனால டக்குன்னு அவர்கிட்ட சொல்லிடுவார். அவர் எழுந்து நின்று அந்த ஜெப குறிப்பெல்லாம் உள்வாங்கிட்டு ஜெபிக்கிறதுக்கு மறந்து அவருக்கு பொதுவாக தெரிந்த ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிச்சுட்டு உட்கார்ந்துருவார். ஆயத்தப்படு. ஆண்டவரை ஆலயத்தில் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படும் போது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 25:34-35. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேங்க்யூ. போதும். அந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாருங்கள், உலகம் உண்டான முதல் ஆயத்த பண்ணிட்டுப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள். பிகாஸ் யூ ஆர் மை ப்ரிப்பேர்டு, யூ ஆர் மை விஸ்டம், யூ ஆர் மை knowledgeable people who have done the
கிங்டம் ஆஃப் காட், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்களை செய்தார்கள். அந்த 25ஆம் வசனத்தில் பார்த்தினா, பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், நான் ஜெயிலில் இருந்தேன், மருத்துவமனையில் இருந்தேன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய ஆயத்தங்களெல்லாம் நம்மை சுற்றி இருக்கின்ற பசியாக இருக்கின்ற, வியாதியாக இருக்கின்ற, விடுதலை இல்லாமல் இருக்கின்ற மக்களை போயிட்டு சென்றடைவதற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி, இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ணின. எஸ், God has prepared His kingdom of God, the heaven. அது யாரும் நம்ம பார்க்கல, யாரும் நம்ம கேட்கல. பட் இன் ஃபெய்த், விசுவாசத்திலே நாம் என்ன பண்ணுறோம், அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தினந்தோறும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க, they are prepared their spiritual life to go and meet the God. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் ஆயத்தமாயிருந்து போயிட்டு ஆண்டவரை சந்தித்தார்கள். ரெண்டாவதாக பார்க்கும்போது, இப்படி அவர்கள் ஆயத்தப்பட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், நாட்கள், மணித்துளிகள் அவர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. காத்திருத்தலை குறித்து வேதத்திலே மிக அழகான ஒரு வசனம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்தடையார்கள். When you wait upon the Lord, the blessing is definite. ஆண்டவரோடு கூட நம்ம காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி நிச்சயம். ஆனால் சோர்ந்து போவதற்கும் இளைப்படைவதற்கும் நமக்கு God allows you. அந்த வசனம் அதான் சொல்லுது. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நீ சோர்ந்து போவதற்கும் இளைப்படைவதற்கும் அனுமதிப்பார். இன்னொருத்தில் வாசிக்கிறோம்ல, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறியுங்கள். ஸோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றால், நடக்கிற எல்லா காரியங்களுமே நன்மையானது அல்ல. நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய இஷ்யூஸ், நிறைய துன்பங்கள், நிறைய ஒரிஸ், பெயின்ஸ் எல்லாமே வரும். ஆனால் இவைகள் நன்மைக்கு ஏதுவாக என்னை கொண்டு போய் நிறுத்தும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது அந்த காத்திருப்பு நாட்களில் நாம் என்ன பண்ண முடியாது, சோர்ந்து போக மாட்டோம், இளைப்படைய மாட்டோம். கர்த்தரை கண்டிப்பாகவே நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை, வெற்றியை கொண்டாடுவோம் என்பதில் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றேன். நான் இந்த நேரத்தில் ஒரு சில சாட்சி உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ண பிறகு நிறைய ஒரு இளைப்பாறுதல், ஒரு சந்தோஷம், ஒரு பாரம் நீங்கின உணர்வு எல்லாமே ஏற்படும். ஆனால் நீங்களும் நானும் ஜெபித்த அந்த ஜெப குறிப்புகளுக்கு எவ்வளோ நாட்கள் பொறுத்து நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சது. நம்ம நிறைய ஜெபிச்சிருக்கோம். நான் சைக்கிள் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கேன். பைக்கெல்லாம் வந்த பிறகு இதோட நிறைய கீர் உள்ள ஒரு வண்டி வேணும். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு கார் வேணும். அப்புறம் எனக்கு சொந்த வீடு வேணும். இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா ஆண்டோட சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் ஹிஸ் ப்ரெஷியஸ் ரைட் டைம். ஆண்டவர் என்னுடைய ஜெப குறிப்பை நிறைவேற்றி செய்வதற்கு அவருக்கு தகுந்த ஏற்ற நேரம் இன்னும் உண்டு, மிக சரியானது உண்டு. சில ஜெபங்கள் ஒரே நாளிலே கேட்கப்பட்டிருக்கிறது. சில ஜெபங்கள் 13 நாள் பொறுத்து கேட்கப்பட்டிருக்கு. சில ஜெபங்கள் 3 மாதம் பொறுத்து கேள்விப்பட்டிருக்கு. சில ஜெபங்கள் 17 வருஷம் பொறுத்து கேள்விப்பட்டிருக்கு, பதில் கிடைத்திருக்கிறது. என்னென்ன ஜெப குறிப்புன்னு சொல்றத நான் பிறகு நான் உங்களோட தனியாக பேசும்போது சொல்லுகின்றேன். ஒவ்வொரு ஜெப குறிப்பிற்கும் ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறார். பட் he takes its right time, perfect time for his sons and daughters to get it blessed. ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபித்து கொண்டே இருப்பது நம்முடைய முக்கியமான விசுவாசிகளுடைய கடமையாக இருக்கிறது.
இந்த காத்திருத்தல் என்ற காரியத்தை அடுத்து விழித்திருங்கள் என்று சொல்லி முடிக்கின்றார். அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். ம் 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 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் ம் வாசிங்க. ம் 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 தேங்க்யூ. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே விசுவாசிகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அனைவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கர் 5:5. 6ஆம் வசனத்திலே, ஆகையால் மற்றவர்கள் தூங்குவது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெரிந்தவர்களாக இருக்க கடவோம். எஸ், வி ஆர் ஆல் ஃபெய்த்ஃபுல் பிலீவர்ஸ் இன் கிரைஸ்ட். நாம் எல்லாம் விசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை விசுவாசித்து தொழுது அவருடைய வருகை வரைக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய நம்ம பிள்ளைகள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல பவுல் ஆண்டவருடைய 2ஆம் வருகை பற்றி சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக சொல்லுகிற காரியம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும், விழித்து கொண்டு நீங்கள் தெளிந்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். 8ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. ம் 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 தேங்க்யூ. நாம் இவைகளெல்லாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பு, விசுவாசம், ரட்சிப்பு, நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை நாம் தரித்து கொண்டோம். எவ்ரிடே when we come to church we are asked to just examine ourselves. நம்மளை பரிசோதித்து பார்ப்பதற்காக ஒவ்வொரு முறையும் ஆராதனை வேலையிலே ஆண்டோடைய வார்த்தை பகிரப்படும் போது அன்பு, விசுவாசம், ரட்சிப்பு, நம்பிக்கை சீராக இருக்கின்றதா என்ற உள்ளத்தில், தட் இஸ் த ஆயில் ஃபார் மை லேம்ப், அதுதான் என்னுடைய விளக்கிற்கு எண்ணெய், அது நல்லா இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கின்றார். விழித்திருங்கள், விழித்திருங்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விழித்திருக்கிறதை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நீ எழுந்திரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய விழிப்பிலே நீ நிலைத்திரு என்று அங்கே சொல்லதை பார்க்கிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா மார்க் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்போடு ஜெபியுங்கள். எபேசியர் 6:18 விழித்திருங்கள். வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசியுங்கள். வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ம் ம் தேங்க்யூ. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்பட்ட விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீ விழித்திராவிட்டால், அதுக்கு முந்தின வசனம் 2ஆம் அதிகாரத்தில், விழித்து கொண்டு சாகிரத்துக்கு எதிர்வுகளை ஸ்திரப்படுத்த உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் இன்னும் காணவில்லை. இட் இஸ் an alarm ஃபார் அவர் சர்ச் பீப்புள். நம்முடைய இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு சின்ன அலாரம் கொடுத்தானே எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு காஷன், நீ விழித்திரு, விழித்து கொண்டிரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக சரியான உள்ளதா என்பதை நான் காணவில்லை. நீ கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். இந்த விழித்து கொண்டு இருப்பது என்பது மிக ஒரு முக்கியமான காரியம். நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா
உலக பிரகாரமாக நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருப்பதை, ஓடிக்கொண்டே இருப்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு அரை மணி நேரம் இந்த ஆண்டவருடைய செய்தியை கேட்டு நாம் வெளியே போன பிறகு நம்மை ஓவர் கம் பண்ணுகின்ற நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பர்சனல் கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், பேர்டன்ஸு எல்லாம் வந்துட்டுருக்கோம். நிறைய மீடியா சார்ந்த செய்திகள். ஆனால் நம்ம how far we are very watchful. ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி நம் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பரிசோதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை போன்ற நாட்களிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கை, அன்பு, ரட்சிப்பு, விசுவாசம், நம்பிக்கை என்ற தலைச்சீராகவே நாம் வைத்திருக்கிறோமா? இந்த ஆயிலின் லேம்ப் அதை நம்ம போதுமானது வைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய வருகையப்போ நாம் அவரோட கூட போக முடியுமா? யூ ஹேவ் டு செக் இட் யுவர் செல்ஃப். உங்களுடைய நிலைப்பாடை நீங்கள் சரி செய்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தருணங்கள். இந்த 40 டேஸில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சண்டேவும் we are trying to take everybody closer to the cross. சிலுவையினோட மிக அருகில் கொண்டு செல்வதற்கு எல்லா முயற்சிகளையும் ஆலயத்தில் உள்ள ஆயர்கள், பெரியவர்கள், பிரசங்கிமார் எல்லாரும் எடுத்துக்கொண்டே இருக்கோம். நாம் அதனோடு கூட சேர்ந்து இணைந்து பயணித்து வெற்றி பெறுகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள், புத்தி உள்ள கன்னிகைகளாக இருங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த புத்தி உள்ள கன்னிகள் போல உமக்கு ஆயத்தமாயிருக்கவும், எங்கள் ரட்சிப்பு, அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இவைகளை நாங்கள் தலையிலே போட்டுக்கொண்டவர்களாக உமக்கு நாங்கள் விழிப்போடு காத்திருக்கிற ஒரு நல்ல சேவகனாக, நல்ல புத்தி உள்ள ஒரு கன்னிகையாக நாங்கள் இருக்கிறோமா என்பதை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய காலை பணிகளை துவங்கும் முன்பாக நாங்கள் எழுந்திருந்து ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களுடைய பணியை துவங்குகிறோமா என்பதை யோசித்து பார்க்கிறோம். சாமி, நீர் எங்களோடு கூட பயணிக்க ஆசையாக இருக்கிறீர், விரும்புகிறீர். எங்களை தோள் மீது ஆண்டவரே சுவாமி நீ சுமக்கிறீர், எங்களை தாங்கி நடத்துகிறீர். உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது சுவாமி. இப்பொழுதும் கூட இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பெரியவர்களையும் வாலிப பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஹாஸ்டல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். சாமி, பிள்ளைகள் நீ தாங்கி ஏந்தி சுமந்து அவருடைய விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாக, விழிப்போடு இருக்கிற பிள்ளைகளாக, உங்களுடைய வருகையிலே தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளரையும் மரித்தோரையும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக கீர்த்தனை 131 பாடுவோம். அப்பொழுது நம்மையும் காணிக்கையும் கடவுளுக்கு கண்டு படைப்போம். சொந்தமல்லவே
நாம் அனைவரும் உட்காருவோம். ஜெபிப்போம். இருந்த வண்ணமாக நம்முடைய குடும்ப மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, நாம பிரசப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலத்தில் செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. நல்ல பற்றி எங்களுக்கு தாரம், எங்களுக்கு விதமாக பாவம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னிக்கும். சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமணிந்து ரசித்துக்களும் ராஜ்யமும் வல்லமையும் மைமையும் என்னிடைக்கு முடியவில்லை. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தந்தையே, விசேஷமாய் இந்த இழந்த நாட்களிலே நாங்கள் உம்மை சார்ந்து ஜீவிக்கவும் எங்களுடைய உள்ளான ஜீவியத்திலே நாங்கள் வல்லமாய் பலப்பட இப்படி ஒரு காலங்களை கொடுத்து எங்களை உம்முடைய சத்தியத்திலே நீ நடத்தி வருகிற உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட வண்ணமாக நாங்கள் விழித்திருந்து நாங்கள் கர்த்தாவே உம்மை சந்திக்க ஆயத்தப்படுவதற்கான எல்லா காரியங்களையும் நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளவும், அது நிமித்தமாக நாங்கள் உம்முடைய வருகையிலே காணப்பட நீர் இந்த நாளிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தின உண்மைகளுக்காக நடு செலுத்துகிறோம். இந்த நாளிலும் செய்து கொடுத்த தாசனை இம்மட்டுமாய் நீ பயன்படுத்தினீர், அதற்காக நடு செலுத்துகிறோம். தொடர்ந்து தாசருடைய குடும்பத்தையும் அவர் செய்கிற பணியிலும் உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு அவருக்கு போதுமானதாக இருந்து இன்னும் அவரை வல்லமையாய் நீ பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் கர்த்தாவே இந்த மாலை ஆராதனையிலே பாரத்தோடு வந்து கலந்து கொண்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளை அவர்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கூட கர்த்தாவே இப்படிப்பட்ட காலங்களை நாங்கள் உமக்குள்ளாக செலவழிக்கவும் இன்னும் அதிகமாய் உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் எபேசியர் 3:16 சொல்ல வண்ணமாக உள்ளான மனுஷனில் நாங்கள் வல்லமையாய் பலப்பட நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நடு செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் உலகத்திற்குள்ளாக கலந்து செல்லும் பொழுது உடைய பாதுகாப்பு, உடைய பராமரிப்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். சபையார் எழுந்து நின்று ஆராதனைக்கு முடிவாக பாமாலையில் 88வது பாமாலை அனைவருமாக சேர்ந்து பாடுவோம். பாமாலை 88.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.